கேஎஃப்சி ப்ரொபோசல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு லவ் ஸ்டோரி இல்லைங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டோரி. 2019 சவுத் ஆப்பிரிக்காவில் மெக்கன்சின்ற ஒருத்தர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு will you marry meன்னு சொல்லி கேஎஃப்சியில் வச்சு ப்ரப்போஸ் பண்றாரு. அதை அங்கிருந்த ஒருத்தங்க அவங்களுக்கே தெரியாம அந்த வீடியோவை எடுத்து எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டுறாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. எல்லா வைரல் ஆகிற கான்டென்ட்டும் நல்ல விஷயத்துக்காக இருக்கணும்னு இல்லையே. அதே மாதிரி அந்த கப்புள்ஸை புவர் சீப்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இதை பார்த்த கேஎஃப்சி முதலாவதா முன் வந்து அந்த கப்பலோட லவ் பர்த் செலிப்ரேட்டிங்னு சொல்லி அவங்க வெட்டிங்கை ஸ்பான்சர் பண்றாங்க. அதை பார்த்த மற்ற பெரிய பிராண்ட்ஸும் அவங்களோட வெட்டிங்க்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்களோட வெட்டிங்ல இருந்து ஜுவல்லரி, டிரான்ஸ்போர்டேஷன், வெட்டிங் கிஃப்ட், ஹனிமூன், ஒரு வருஷத்துக்கான எலக்ட்ரிசிட்டி, ஃபோன் பில்லுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்றாங்க. ஒரு சிம்பிள் ப்ரொபோசலை பெரிய கிராண்ட் வெட்டிங்கா மாத்துறாங்க. இது எல்லாமே மனிதம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது ஒரு பக்கா மார்க்கெட்டிங். ஒரு பிராண்ட் தன்னோட கம்யூனிட்டியோட என்கேஜ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டுபிடிச்சு அதை அவங்க பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது, நீங்க வெறுமனவே ப்ராடக்டையோ சர்வீஸையோ மட்டும் ஷோ பண்ணி உங்களால ஒரு பிராண்டை பில்ட் பண்ண முடியாது. நீங்க உங்க கம்யூனிட்டியோட மீனிங்ஃபுல் வேல என்கேஜ் பண்ணணும். பிகாஸ் பீப்புள் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹவ் யூ மேக் தம் ஃபீல். ஸோ உங்க பிசினஸ் எப்படி கம்யூனிட்டியோட என்கேஜ் பண்ணுது?